வணக்கம். மறைந்த தெய்வத்திரு மனோகர பூபதி அவர்களின் நினைவு நாளில் தொடங்கப்பட்ட தெய்வத்திரு மனோகர பூபதி அறக்கட்டளை வடசென்னையில் பல்வேறு சமூக நலப்பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. ஆரசாரம் அரசு மருத்துவமனை அருகே ஏழை எளியோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு தினமும் வழங்கப்பட்டு வரும் இலவச மதிய உணவு திட்டம் இன்று 127வது நாளை எட்டியுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் ஜாதி மத பேதமின்றி ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகள், தாய் அல்லது தந்தையை இழந்த குழந்தைகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஓராண்டிற்கான முழு பள்ளி கல்வி கட்டணத்தை அறக்கட்டளை ஏற்றுக்கொண்டு செலுத்தியுள்ளது. மேலும் தனியாக வசித்து வரும் ஆதரவற்ற முதியோருக்கு வீட்டு வாடகைக்கான நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வரும் ஏழை முதிய நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்துகள் மற்றும் மாத்திரைகளையும் அறக்கட்டளை வாங்கி வழங்கி வருகிறது. இந்நிலையில் தெய்வத்திரு மனோகர பூபதி அவர்களின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆரசாரம் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள அண்ணா பூங்காவில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கண், பல், பெண்களுக்கான சிறப்பு மருத்துவம் மற்றும் பொது மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டன. இந்த முகாம் காவேரி ஹாஸ்பிட்டல் மற்றும் டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் ஆகிய மருத்துவ நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்டது. கடந்த பல ஆண்டுகளாக உணவு, கல்வி, மருத்துவம், முதியோர் நலன் உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும் இந்த அறக்கட்டளையின் அனைத்து நலத்திட்டங்களையும் அதன் நிறுவன தலைவர் ஹரிபிரபு மனோகர பூபதி எந்தவித நன்கொடையையும் பெறாமல் தனது சொந்த செலவில் செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மனோகர பூபதி அறக்கட்டளை நிறுவன தலைவர் ஹரிபிரபு மனோகர பூபதி தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் அலங்கை பொன்குமார், பி. வல்லமுருகன், காதர் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.